உன் பெற்றோர்களா பார்த்து உனக்கு சந்தோஷமா கொடுக்கிற ஒரு கடுகுமணி கூட உன்னை கோடீஸ்வரியா மாத்திரும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? எனக்கு அருமையான மாப்பிள்ளை, வருங்கால மாப்பிள்ளை, உன் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடு. சாதி பார்க்கிற பொண்ணு வேணாம், எனக்கு குடும்பம் வேணாம், எந்த சாதியிலிருந்து வேணாலும் வரட்டும், நல்ல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்திருக்கிற குடும்பமும் மாப்பிள்ளையும் பொண்ணு எனக்கு வேணும். நில்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவா. ஆமேன்னு சொல்லுவீங்களா? அம்மா, நான் ஓப்பனா சொல்றேன், என் வாழ்க்கையில் நடந்தது சொல்றேன். 2023 எனக்கு திருமணம் ஆனப்ப என் பயோடேட்டால போட்ட சம்பளம் 15,000 ரூபாய். இன்னைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். 15,000 ரூபாய் வச்சுன்னு வாடகை வீட்டில் குடும்பம் நடத்த முடியுமா? சொல்லுங்களேன். என் மாமியாரும் ஒரு ஃபுல் காஸ்பல்காரங்க தான், பாஸ்டர்னுடைய மனைவி தான். என் மாமனார் இறந்து 5 வருஷம் ஆகுது. என் மாமியாரும் ஃபுல் காஸ்பல்காரங்க. பயோடேட்டா வந்தது, நேர்ல என் தாயோட போய் பார்த்தோம், ஊழியக்காரங்க இருந்தாங்க, உட்காந்து பேசணும், கர்த்தர் அடையாளம் கொடுத்தாரு, திருமண காரியத்தை செய்தோம். என் மனைவி என்ன திருமணம் பண்ணிட்டு வர்றப்ப எனக்கு சம்பளம் என்ன தெரியுமா? 15,000. அந்த 15,000த்துக்கு ஒரு ஊழியக்காரனுடைய மகளை நம்பி அன்னைக்கு கொடுத்தனாலதான் இன்னைக்கு தைரியமா போய் ஊர் ஊரா பட்டணம் பட்டணமா போய் கர்த்தர் வார்த்தையை சொல்ல முடியும். 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், நிரந்தர வருமானம் இல்ல, சொந்த வீடு இல்ல, ஒரு பிச்சைக்கார பயலுக்கு என் பொண்ணை எப்படி கொடுப்பேன்? நாங்களாம் யார் தெரியுமான்னு ஒரு ஊழியக்காரி நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்த உலகம் பூரா ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்றதற்கு இன்னைக்கு பிரிஸ்லி கிடையாது.